காஞ்சி பரமாச்சாரியாரும், மகாத்மா காந்தியும் மீட் பண்ணும்போது, அம் அந்த அவங்க சந்திச்சு பேசிக்கிட்ட தருணத்தில, அவங்க கடைசியில விடைபெறும்போது பரமாச்சாரியார் சொல்லுவாரு, "உங்களுடைய மரணம் வந்து இயற்கையானது கிடையாது." அப்படின்னோனே, க க காந்திஜி சொல்வாரு, "அதில கூட வந்து எனக்கு இயற்கையான மரணம் இல்லாத பட்சத்தில, அ என்ன கொலை பண்ண வரவங்க சாரி இந்த வேர்ட் யூஸ் பண்றதுக்கு, அவனையும் வந்து நான் அன்பு காட்டணும். அந்த தருணத்தில கூடன்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அ அந்த மாதிரி சுவாமி வந்து மகாத்மா காந்திய பத்தி யாருக்கும் பெருசா தெரியாத விஷயங்கள உங்களோட பகிர்ந்தது உண்டா? சுவாமி மகாத்மா காந்தியை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு உன்னதமான தேசப்பிதா நமக்கு கிடைச்சிருக்கவே அது ஆல் பிளஸ்டு. சுவாமிக்கு ஏதாவது இடத்தில் ரோட்டில் வந்து யாராவது இடத்தில் பண்ண வந்தாங்கன்னா சுவாமி வாயிலிருந்து வரக்கூடிய முதல் சொல் மகாத்மா காந்திக்கு ஜே, ஜவஹர்லால் நேருக்கு ஜே, இதைத்தான் சொல்லுவார். சுவாமிக்கு யார் இடத்தில் பண்ண வந்தாங்கன்னாவே முதல் சொல்லி இதாகத்தான் இருக்கும், மகாத்மா காந்திக்கு ஜே. மகாத்மா காந்தி பற்றி சொல்லும்போதெல்லாம் சுவாமி வந்து ஒரு விதமான ஒரு பரவச நிலைமைக்கு வந்துடுவார். வந்துட்டு அவருடைய அந்த தேச விடுதலை அது சம்பந்தமாக இல்லாமல் அவருடைய ராமபக்தி மட்டும் சொல்லுவார். அவர் கடைசியில் இறக்க திருவாயில் கூட ராம ராம ராமன் தானே சொன்னார். ஸோ அந்த பாகத்தை மட்டும்தான் சாமி சொன்னார். யூ ஷுட் நாட் ஃபர்கெட் த டிவைன் மீ அட் எனி பாயிண்ட் ஆஃப் த டைம். வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்துலையும் தெய்வத்தை மறக்காத, தெய்வ நாமத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ, தெய்வத்தை நாமத்தை விடாமல் பிடிச்சிக்கோ. இது ஒரே ஆஸ்பெக்ட் தான் காந்திகிட்ட பார்த்தார். மற்ற மாதிரி விடுதலை போராட்டம் இது இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எதுவுமே கிடையாது. பர்சனலாக யார் உன்னை கொண்டுடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளும் கிடையாது. நான் சாமிகிட்ட வந்தவங்களே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சாமிகிட்ட வந்த ஒரு லேடி, அவங்க லேடி கடைசியாக சாமி பார்க்க வரும்போது அப்படி அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தார். சாமி எனக்கு வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு போகணும், வா கூட்டு பறஞ்சிட்டு உள்ளே கூட்டு போய், அப்போல்லாம் உள்ள கூட்டமே இருக்காது, சன்னதியிலேயே எங்கள் மூலஸ்தானத்திலேயே ரொம்ப நேரம் உட்கார வச்சு மறுபடியும் கூட்டது. சாமி மேலே உள்ள குகைகள்லாம் பார்க்கணும். ஆலமரத்தடி குகை, இன்னும் வந்து குகை நமச்சிவாய, இன்னும் விருப்பாட்ச குகை, மேலே ஸ்கந்தாசிரமம், எல்லா இடத்துக்கும் சாமி கூட்டு போனார். அதுக்கப்புறம் சாமி கிரிவலம் போன சாமி கார்லேயே கிரிவலம் கூட்டு போயிட்டு வந்தார். எல்லாம் பண்ணி அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சால்வை ஒன்று பரிசீலித்தாங்க. அந்த சால்வையில் வந்து ஒரு மயிலை வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. அந்த சால்வையை எடுத்து சாமி போட்டு விடுவாங்க. அந்த சால்வையை எடுத்து சாமி போட்டுக்குவார். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி ஒரு கண்ணீர் பெருகும் அவங்க அந்த லேடிக்கு. சுவாமிக்கும் அவர் மாதிரி ஒரு மாதிரியா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துக்கத்தோடு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க போயிடுவாங்க. போயிட்டு கரெக்டாக விதின் 15 days 20 days ஒரு மாதத்துக்குள்ளேயே ஷி வாஸ் மர்டர்ட். அவங்க அணிஞ்சிருந்த ஒரு 6 பவுன் செயினுக்காக ஒருத்தன் கத்தியில் எடுத்து குத்தி கொலை பண்ணிடுவோம். ஆனால் சுவாமி அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க விரும்பினதெல்லாம் செஞ்சார். அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அத்தனையும் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு லேடி, அவன் புருஷனே வந்து அவளை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த லேடியும் என்னெல்லாம் லெட்டர் எழுதியிருந்தாங்களோ அதுக்கெல்லாமே சாமி அதை திருப்பி திருப்பி படிக்க வச்சு அந்த லேடிக்கு வந்து அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த பொண்ணு தீ குளிச்சாலோ இல்லை தீ வைக்கப்பட்டாலோ தெரியாது. அவங்களுடைய சொந்தக்காரங்க வரும்போது சாமி அப்படி ஒரு கோபத்தில் சொன்னார், நீங்கள்லாம் இப்போ உள்ள பணக்காரங்களை உதவினாலும் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க, ஆனால் எங்கள் அப்பா கோர்ட்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. இட் பெட்டர் சேஸ் யூ வில் பி பனிஷ்ட். இந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், நீங்கள் வந்து எங்கள் அப்பா கோர்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு, நீங்கள் அனுபவிப்பீங்க. நான் ரன்னவை கெட் அவுட் ஆஃப் சொன்னார். எல்லாம் ஓடினாங்க. ஸோ சாமி பார்க்க வந்தவங்ககிட்டையும் அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு வெளியே சொல்கிறது இல்லை சாமி. ஆனால் அவங்க நினச்சதெல்லாம் நிறைவேற்றுவார். ஒரு பையன் 10 வயசு பையன், அவங்க அப்பா வீடு கட்டியிருக்காரு, புதுசாக கட்டியிருக்காரு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அந்த 10 வயசு பையனை விட்டு கொடுக்க சொல்கிறாரு கிரக பிரவேச பத்திரிக்கையை. அந்த பத்திரிக்கையை வாங்குறான், சாமிகிட்ட கொடுக்குறான் அந்த பையன். அந்த பையன் பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா அம்மா அந்த வீட்டுக்கு போகலாம், நம்ம அப்பா கட்டின, அதாவது ஃபாதர் கட்டின அந்த கோல்டன் மாளிகைக்கு பேலஸ்க்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாரு.
அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏதோ தன் மகனுக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு. ஆனால் அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு முந்தி, ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த பையன் இறந்துருவான். சாமி சொன்ன வார்த்தை இது. அப்பா கூடிய கோல்டன் பேலஸ்க்கு நம்ம போவோம், இந்த வீட்டுக்கு அப்பா அம்மா தான் போகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தும் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஞானிகளை பொறுத்த மட்டும் வந்து இவர் வந்து ஞானிகள் கூட்டத்திலையும் கிடையாது. இஸ் ஏ மாஸ்டர். ஞானிகளுக்கெல்லாம் தலையாயினவர். இவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு இது இருக்காது. ஒரு நேதிகள், நியமங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வேதங்கள், நீ விலகிச்செல் விலகிச்செல்னு சொல்றது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ வா வான்னு அரவணைக்கத்தான் கூப்பிட்டாரே தவிர்த்து, இவர் வந்து எல்லா ஒரு ஆன்மீக தலைவர்களிடத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர் இல்லை. ஹி இஸ் எ மாஸ்டர், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஸோ இவர்கிட்ட வந்து எப்பயுமே வித்தியாசமான காரியங்கள் தான் நடக்கும். ஆனால் அத்தனை காரியமும் நன்மைக்கே நடக்கும். அதை நன்மையாக மாற்றிடுவார். அப்பேற்பட்ட மாஸ்டர் சாவை பற்றியெல்லாம் ஒன்றும் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டார். சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது.